ஆனா இந்த படமே வந்து பேஸே அதுலதான் உருவாச்சு. ஏன்னா நிறைய பெண்ணியம் பேசுறோம், அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஆண்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. இங்க அவங்களுடைய அகவாழ்வை யாருமே இன்னும் பேசல அப்படிங்கிற பேஸ்ல எடுக்கப்பட்ட படம் தான் இது ஆரம்பத்துல இருந்து. ஆனா அதை பேலன்ஸ்டா சொல்லியிருக்கோம். இன்னைக்கு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 50% பசங்க 50% பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்க போற இடத்துல எல்லாம் அவங்க நல்லா ஜாலியா அதை வரவேற்கிறாங்க. அப்படிதான் சொல்லியிருக்கோம். பட் முதல் முறையா ஆண்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கான படமா தான் இது. முதல் முறையா ஆண்களோட பிரச்சனை இதுதான் சொல்லும் போது பெண்களும் அதை ஒத்துக்கிற மாதிரி ஒரு படம். அதுதான் முதல் முறை. சில படங்கள்லாம் ஒரு படம் ஆனா இப்ப எழுதிட்டு இருக்கீங்கன்னா 3 கதை பேரலா எழுதிட்டு இருக்கு. எது அடுத்த படம் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். என்ன மாதிரியான இதே மாதிரி ஜாலியா இருக்கும். அதுல மட்டும் ஆண்களுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்துல வந்து மாறி சட்டத்தில் சாதகமா இல்ல ஆண்களுக்கு சொல்ல வரீங்க. இந்த படத்தின் மூலமா இந்த கருத்துக்கள்லாம் வெளியிட்டதுனால சட்டத்துல எல்லாம் திருத்தங்கள் இல்ல, நாங்க சட்டத்துல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை எடுக்கல. ஆனா இல்லன்னு ஆண் பெண்ணுக்கு நடுவுல சமநிலை வந்துருச்சுனாவே அந்த சட்டமே தேவையில்லைன்னு போயிருன்றதுதான் நாங்க இந்த படத்துல சொன்னது. அங்க டைவர்ஸ் கேஸ்ன்னு சொல்லி கோர்ட் ரூம்ல தான் இருப்பாங்க. 2 பேருமே டைவர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். எந்த சட்டமும் அவங்களுக்கு நடுவுல வரப்போறது இல்ல. 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அங்க சட்டமே தேவையில்லையே. ஒத்துமையா இருந்தா போதுன்றதுலயே முடிச்சிருது இல்ல. சட்ட திருத்தம்ன்ற அளவு நம்ம பேசல. ஏன்னா சட்டங்கள் பாதுகாப்புக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக தான் போடப்பட்டிருக்கு. அவங்களுடைய பாதுகாப்பு தான் சட்டம் போடப்பட்டிருக்கு. ஆனா அதுல இந்த பக்கம் விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க சில நேரத்துல ஆண்கள், சில நேரத்துல அப்படிங்கிற கேஸ மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். நீங்க கேட்ட அளவு சீரியஸா அப்படி இல்ல, அவ்வளவு டீப்பா நம்ம சீரியஸா பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து தமிழ் சினிமா வந்து கதைக்களங்களோட மக்களோட மாஸ் ஹீரோவா இருக்கும். அதெல்லாம் போய் இப்ப புது ஹீரோக்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வராங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். இல்ல இப்ப மாஸ் படங்கள் வந்தாலும் அதுவும் ஓடுது. எப்படி பார்த்தாலும் அவங்களோட ரசிப்பு தன்மையை பொறுத்து தான் படம் எவ்வளவு தூரம் ஜெயிக்குது, வெற்றி பெறுது அப்படிங்கிற ரசிகர்கள் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி வந்தாங்க. ஆமா, ஆனா எப்பயுமே நல்ல கண்டென்ட்டை கொண்டாடி இருக்கோம் நம்ம. இப்போ உண்மையில நீங்க சொல்ற மாதிரி அடுத்த செட் ஹீரோஸ் வர்றதுக்கு இது சரியான டைம்ங்கிற மாதிரியான அறிகுறியை தொடர்ந்து காட்டுறாங்க. இப்போ ரியோக்கு கொடுக்குற ஆதரவுன்றது இருக்குல்ல, அது வந்து அடுத்த செட்டுக்கான ஒரு பெரிய ஓப்பனிங்கா தான் பாக்குறோம். சோ நல்லா இருக்குண்ணே, சந்தோஷமா இருக்கு. அதை வரவேற்பு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஓகே, நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.